வணக்கம், வாழ்க வளமுடன். இன்னைக்கு இந்த பார்பி டால் வச்சு ஒரு சீமந்தத்துக்கு பொம்மை ரெடி பண்ண போகிறேன். அது எப்படி பார்க்கலாம். முதல்ல அந்த பாவாடை மாதிரி கட்டிடுறேன். அது புடவை கட்டுறதுக்கு ஒரு பிடிமானம் இல்லை, அதனால பாவாடை மாதிரி கட்டுறேன். பாவாடை கட்டிடுச்சு. இப்போ இந்த கிளாத் எடுத்துக்கிறேன் புடவை கட்டுறதுக்கு. பொம்மைக்கு புடவை கட்ட ப்ளவுஸ்லேருந்து ஃபுல் லென்த் எடுத்துக்கணும். ஹைட் மட்டும் பொம்மையை வச்சு அளந்து பார்த்து அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்கணும். கிளாத் எடுத்துருக்கேன் புடவை கட்டுறதுக்கு பொம்மைக்கு. அதில் அந்த லேஸ் ஓட்டுறேன். ஃபேவ் பண்ணி போட்டு ஒரு 10 நிமிஷம் காயணும். அது இப்போ பாவாடை கட்டிட்டேன், புடவை லேஸ் ஒட்டியிருக்கேன். அதே அந்த அடியில் ஒட்டின லேஸையே இப்போ ப்ளவுஸுக்கு மேட்சிங்காக ப்ளவுஸ் மாதிரி பண்ணிட்டு போகிறேன். இந்த லேஸ் ப்ளவுஸ் மாதிரி பண்ண போகிறேன். அதுக்கு பின்னாடி கொஞ்சம் கம் போட்டுக்கலாம். கம் போட்டுட்டு லேஸை பின்னாடிலேருந்து இப்படி கொண்டு வரணும். எக்ஸ்ட்ரா இருக்கிறது கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கொஞ்சம் கம் போட்டு ஓட்டலாம், இல்லை தைக்கிறதுனாலும் தைச்சிக்கலாம். தைக்கிறதுக்கு வாட்டம் இல்லை, அதனால் கம் போட்டுறேன். ப்ளவுஸ் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ சாரி கட்டலாம் புடவை இது பொம்மைக்கு. இந்த லேஸ் ஒட்டணும்ல, அந்த அளவுக்கு ஃப்ளீட் வச்சு தைச்சிடணும் அந்த இடத்துல. இந்த சீமந்த பொம்மைன்றதால வயரு கொஞ்சம் தெரியும்ல, அதுக்காக இந்த இடத்துல கம் போட்டு இந்த ஸ்பாஞ்ச், இது ஸ்பாஞ்சில் நூல் சுற்றி ரவுண்டாக பண்ணியிருக்கேன். அது இந்த இடத்துல அட்டாச் பண்ணிடலாம். அட்டாச் பண்ணிவிட்டு இந்த மேலே இந்த புடவை எடுத்துகிட்டு வந்துடணும். அது கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் காயணும், அப்போ தான் நல்லா ஒட்டின்னு இருக்கும். அந்த ஸ்பாஞ்சு கம் போட்டு விட்டுருக்கேன். கரண்ட் வராமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் அந்த பாவாடை கூட சேர்த்து 2 பக்கமும் தைச்சிடலாம். கம் போட்டு நின்றுடும், இருந்தாலும் சேஃப்டி. அதே மாதிரி இந்த பக்கமும் தைச்சிடலாம். ஃபஸ்ட்டு பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும், அந்த புடவைலாம் கட்டினா சரியாக போய்டும். சீமந்த பொம்மைன்றதால வயர் தெரியணும், அதனால ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்து ரவுண்ட் பண்ணி அதில் நல்ல கயிறு போட்டு சுற்றிட்டு அதில் வேஸ்ட் கிளாத்தில் வச்சு உள்ளே வச்சு கவர் பண்ணிவிட்டு அதை வயிற்றில் வச்சு கட்டிடணும். கட்டிட்டு கம் போட்டு ஒட்டிட்டு திரும்பவும் சைடில் 2 சைடும் தைச்சிட்டா நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். அதுக்கப்புறம் புடவை கட்டணும். வயரை அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ புடவை எடுத்து இது இதில் பொம்மையில் கட்டணும். அதுக்கு ஃபஸ்ட்டு அந்த சைடில் ஒரு சைடு இந்த இது வயிற்றில் அந்த பாவாடையில் ஸ்டிச் பண்ணிடணும். ஸ்டிச் பண்ணிட்டு ஒரு சுற்றி இட்டுன்னு அந்த முந்தானியை
அந்த முந்தானி எடுத்துன்னு வந்து அந்த ப்ளவுஸில் அட்டாச் பண்ணிடணும். ப்ளவுஸில் கம் போட்டு ஒட்டிட்டு அப்படியே ஒரு ஸ்டிச் கொடுத்துடணும். அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். இப்போ புடவையில் கொசு வைக்கணும். அதுக்காக அந்த சைடு இடுப்பில் இருக்கிற சைட்லேருந்து வர்றது அந்த 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 சைடு எடுத்துன்னு போயிட்டு ஒரு தையல் போட்டணும். அப்போ தான் ஸ்ட்ராங்காக நிற்கும். இந்த லெஃப்ட் சைடு வர கொசுவத்தை எடுத்துன்னு போயிட்டு ரைட் சைடு கார்னரில் அந்த வயத்தில் சொருகி ஒரு தையல் போட்டணும். அதுக்கப்புறம் அந்த கொசுவை வச்சு அந்த ஹேர் ஸ்ட்ரைட்னர் வச்சு அயன் பண்ணி கொசுவை வச்சு அதில் புடவை சொருகிடணும் அந்த பாவாடைக்குள்ளே. புடவை கட்டியாச்சு. இப்போ அடுத்தது ஒட்டியானம் அந்த முந்தானி கூட சேர்த்து கட்டிடணும். அடுத்தது பொம்மைக்கு வளையல், அந்த ப்ளவுஸுக்கு பார்டர் அதெல்லாம் அந்த லேஸ்லேயே பண்ணிட்டேன் நான். இந்த சாரீ லேஸ்லேயே நிறைய வெரைட்டி இருக்குல்ல, அதில் அந்த பொம்மைக்கு ஏற்ற மாதிரி எடுத்து அந்த சாரீக்கு மேட்சாக இருக்க மாதிரி ஒரு லேஸ் எடுத்து கட் பண்ணி கைக்கு வளையல், அந்த ப்ளவுஸ்க்கு பார்டர் அது எல்லாமே ஒரே இதில் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு முடி ஜவுரி முடியில் ஒரு சின்ன பீஸ் கட் பண்ணி அது ரவுண்ட் பண்ணி நூல் போட்டு நல்லா சுற்றிட்டு கொண்ட மாதிரி பண்ணிவிட்டு அது உச்சி பில்லை மாதிரி அதில் ஒரு ஸ்டோன் ஒட்டிட்டு உச்சி பில்லை மாதிரி விட்டுறேன். அடுத்தது ஒரு தென்னங்குச்சி எடுத்துட்டு மெல்லிசாக சீவிடணும். அந்த பொம்மைக்கு ஜடைக்கு ஏற்ற அளவு கட் பண்ணி எடுத்துருக்கணும். குச்சி எடுத்துகிட்டு தெர்மோக்கோல் பால்ஸ் வந்து ஒயிட் கலர் தெர்மோக்கோல் பால் எடுத்து மல்லிப்பூ மாதிரி கோத்துடணும். நெருக்கமாக கோத்துட்டு அந்த ஜடையில் 2 சைடு வச்சு நூல் போட்டு கட்டிடணும். நூல் போட்டு கட்டிட்டு அப்புறம் அந்த ஸ்டோன் வச்சு நடுவில் ஜடபில்லை மாதிரி எத்தனை உங்கள் ஜடைக்கு ஏற்ற மாதிரி எத்தனை ஜடபில்லை வேணுமோ அத்தனை ஒட்டிடலாம். நான் வந்து 6 பில்லை ஒட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த ஜடபில்லைக்கு மேலே ஒரு லேயர் அந்த லேஸு வச்சிங்கன்னா டபுள் லேயரில் வச்சா நல்லாயிருக்கும், அழகாக இருக்கும். அதுக்காக வச்சுருக்கேன் நான். அதுக்கப்புறம் நெத்திச்சுட்டி ஒன்று வச்சுருங்க குட்டியாக, அந்த பொம்மைக்கு ஏற்ற மாதிரி. எல்லாமே இந்த ப்ளவுஸில் வைக்கிற சாரீ ப்ளவுஸில் வைக்கிற ஐட்டம் தான் எல்லாமே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் இந்த பொம்மைக்கு ஏற்ற மாதிரி குட்டியாக ஒரு நெத்திச்சுட்டி வச்சுட்டு பொட்டி இட்டுக்கணும். அது கம்மல் இந்த சாரீக்கு மேட்சாக
பச்சை கலர் கம்மல் எல்லாம் பூ வச்சுருக்கேன். பார்பி டால் வந்து அது முதல்ல பாவாடை கட்டி அடுத்தது புடவை கட்டி அந்த லேஸ் ஒட்டிட்டு அந்த அந்த லேஸே இங்கே ப்ளவுஸ் மாதிரி பண்ணிட்டேன். நெத்தி சுட்டி, அப்புறம் பின்னாடி இடுப்பில் ஒட்டியான்னு கட்டியிருக்கேன். அப்புறம் பின்னல் ஜவுரி வச்சு பின்னல் பின்னி செவுறு வச்சுருக்கேன். தெர்மோகால் பால் இது குச்சியில் சொருக்கிட்டு செவுறு மாதிரி வச்சுருக்கேன். அப்புறம் இது குஞ்சல் வந்து பின்னாடி சொல்லுவேன் ஜவுரி பின்னிட்டு இந்த இடத்துல உச்சி பில்லை வச்சுருக்கேன். அப்புறம் ஜவுரி பின்னி அந்த செவுறு வச்சுட்டு அந்த ஸ்டோன்லாம் வச்சு ஜட பில்லை மாதிரி வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்து குஞ்சல் வந்து அதுக்கப்புறம் நெத்து வச்சுட்டு வச்சுருக்கேன். பொட்டு வச்சுருக்கேன். அது கம்மல் அதே கலரு இந்த மேட்சிங்காக சாரிக்கு மேட்சாக பச்சை கலர்லேயே எல்லாம் போட்டிருக்கேன். மேடம் ரெடி ஆகிட்டாங்க சீமந்தத்துக்கு. இந்த வயிறு தடிட்டு பாருங்க. இது பார்பி டால் வச்சு பொம்மை ரெடி பண்ணியிருக்கேன். சீமந்த பொம்மை ரெடி பண்ணியிருக்கேன். இந்த டெக்கரேஷன் இது மாதிரி பண்ணியிருக்கோம். இதுதான் கான்செப்டு, சீமந்த பொம்மை கான்செப்டு. இது மாதிரி நீங்களும் நம்ம ஐடியாஸ்க்கு ஏற்ற மாதிரி பண்ணி பாருங்கள். நீங்கள் பண்ண ஆரம்பிச்சுன்னா அது ஐடியா வந்துகிட்டே இருக்கும், தானா ஒன்றா டெவலப் ஆகிட்டே இருக்கும். நன்றி, வாழ்க வளமுடன்.